நல்லா புரிஞ்சுக்க. இது அரசியல் வட்டாரம். அரசியல் வட்டாரம் உனக்கு மட்டும் கிடையாது, அனைத்து தமிழக மக்களுக்கும் வட்டாரம் இது. அவங்க இன்ன வரைக்கும் எத்தனை பெண்களுக்கு பாலியல் தொந்தரவோ பாலியல் நடந்து எத்தனை கேஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த கட்சியில் யாரும் ஜெயிச்சு கொடுத்ததெல்லாம் கிடையாது. இனிமேல் உன் ஊருக்கு கோயில் வேணுமா, உன் சாதி வேணுமா, உன் வீடு வேணுமா, உனக்கு நிலச்சிருக்கணும்டா மோட்டை உன் மனசுக்கு பிடிச்சாலும் போடு. இன்னொரு தடவை திமுகவுக்கு போட்டேன்டா உனக்கு வீடும் கிடையாது, கோயிலும் கிடையாது, உனக்கு எந்த நியாயமும் கிடையாது. கொடுத்த 5000 கூட இப்போத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த 5000 எதுக்கு? அடுத்து ஓட்டு போட்டால் எதுவுமே கிடையாது. 2000 எதுவுமே கிடையாது. 1000 மாதம் 1000 கொடுக்குற மக்களுக்கேவு இன்ன வரைக்கும் விட தெரியாமல் இருக்குது. அதுக்கேவு 70 ஆண்டாக வாழ்ந்த அரசியல்வாதிக மொத்தம் 5000 கோடி வாங்கியிருக்காங்க கடன். ஆனால் இவர் இந்த 5 வருஷத்துலேயே 5000 கோடி வாங்கியிருக்காரு. மொத்தம் 5000 கோடி, மொத்தம் டோட்டல் 10,000 கோடி. அப்போ இந்த 5000 கோடி கடன் வாங்கிட்டு நம்மளுக்கு சேவை செஞ்சுருக்காரு. அவர் காசில் செய்யலை. ஏன் அவங்க அப்பையும் சம்பாரிச்சது, நீ சம்பாரிச்சது இதெல்லாம் எங்கே போச்சு? உங்கள் அப்பாவுக்கு செலவு வைக்கிறதுக்கும் உங்கள் அப்பாவுக்கு அது நூலகம் அதெல்லாம் திறக்கிறதுக்கு போயிடுச்சு. பார்த்துக்குங்க கொஞ்சம். தமிழ்நாடு மக்களே கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க.